வாசுதேவேந்திர யோகீந்திரம் நத்வா ஞானப்ரதம் குரும் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய தத்வபோதோ விதீயதே. தத்துவபோதத்திற்கு நாம் பார்த்த முகவுரையை மிக சுருக்கமாக ஞாபகப்படுத்தி கொண்டு இந்த பிரார்த்தனை ஸ்லோகத்தை பார்க்கலாம். நம்முடைய புருஷார்த்தம், லட்சியம் நமக்கு பலவாக தெரிந்தாலும் சாஸ்திரம் முதல் படியில் அறம், பொருள், இன்பம், வீடு என்று 4ஆக பிரித்தது. அதற்கு பிறகும் நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கையில் ஆனந்தம்தான் நம்முடைய லட்சியம். எல்லோருமே மகிழ்ச்சியைத்தான், சந்தோஷத்தைத்தான் விரும்புகின்றார்கள். அந்த சந்தோஷமானது அறத்தினாலும் பொருளினாலும் இன்பத்தினாலும் கிடைக்கின்றது. நம்மை பாதுகாக்கின்ற பொருள்கள் நமக்கு கிடைக்கும் பொழுது மகிழ்ச்சி கிடைக்கிறது. இன்பத்தை கொடுக்கின்ற பொருள்களை நாம் அடையும் பொழுதும் மகிழ்ச்சி வருகின்றது. பிறகு புண்ணியத்தை நாம் சேகரித்து புண்ணியத்தினாலும் நாம் மகிழ்ச்சியை அடைகின்றோம். இவ்விதம் அறம், பொருள், இன்பம் இந்த 3 ஆனந்தத்தை நாம் அடைகின்றோம். பிறகு நாம் விசாரம் செய்தோம், இந்த 3 வருகின்ற ஆனந்தத்தினுடைய தரம் எப்படி இருக்கும் என்று பார்க்கையில் புண்ணியத்தினால் நமக்கு வருகின்ற ஆனந்தம் அனித்தியமான ஆனந்தம் என்று பார்த்தோம். காரணம், புண்ணியமே அனித்தியமாக இருக்கின்றது. எவ்வளவு புண்ணியமோ அவ்வளவு ஆனந்தம். பிறகு புண்ணியம் தீர்ந்தவுடன் மீண்டும் புண்ணியத்தை நாம் சேகரித்து ஆனந்தத்தை அடைய வேண்டும். பிறகு இதில் மற்ற சில குறைகளை எல்லாம் பார்த்தோம். அடுத்த கேள்வி வருகின்றது, இந்த குறைகளெல்லாம் இல்லாத ஒரு ஆனந்தம் இருக்குமா? நித்தியமான, நிரதிசயமான பூர்ண ஆனந்தம் இருக்கின்றதா என்றால் அப்பொழுதுதான் சாஸ்திரம் மோக்ஷம் என்கின்ற 4வது புருஷார்த்தத்தை அறிமுகப்படுத்தி வீடு பேறு என்பது குறையில்லாத நிறைவான ஆனந்தம் என்று கூறுகின்றது. இதை நாம் பார்த்து முடித்ததற்கு பிறகு இந்த குறையுடன் கூடிய ஆனந்தம், குறையற்ற ஆனந்தம், இந்த 2க்குமான உபாயத்தை பற்றி பார்த்தோம், மார்க்கத்தை பார்த்தோம். குறையுடன் கூடிய ஆனந்தத்தை அடைவதற்கு கர்மமானது உபாயம். கர்மம்னா நம்மிடம் உருவாகின்ற செயல்கள். இந்த செயல்கள் புண்ணியத்தை கொடுத்து, புண்ணியமானது நமக்கு சுகத்தை கொடுக்கின்ற பொருள்களை கொடுத்து, அதை அனுபவிக்கின்ற மனநிலையை கொடுத்து அனுபவத்தில் ஈடுபடுத்துகின்றது. இப்போ நமக்கு சுகம் வேண்டும் என்றால் திடீரென்று வந்து விடாது. அதற்கு புண்ணியம் நமக்கு தேவை. புண்ணியமும் திடீரென்று வந்து விடாது. அந்த புண்ணியம் செயலினால் அடையப்படுவது. அப்படி என்றால் புண்ணியத்தை சேகரிக்க எப்படிப்பட்ட செயலில் ஈடுபட வேண்டும் என்ற ஒரு அறிவு நமக்கு தேவைப்படுகின்றது. எதை செய்தால் புண்ணியம், எதை செய்தால் பாபம், எது என்னுடைய கடமை, எதை நான் செய்யக்கூடாது, இந்த அறிவை வேதத்தினுடைய முதல் பகுதி கொடுக்கின்றது. அதை கர்மகாண்டம் என்று பார்த்தோம். இப்போ வேதத்தினுடைய முதல் பகுதியும் அல்லது தர்ம சாஸ்திரங்களும் இதிகாசம், புராணம் போன்றவைகளெல்லாம் நமக்கு எப்படிப்பட்ட அறிவை கொடுக்கின்றது? தர்ம அதர்ம அறிவை கொடுக்கின்றது. எதை செய்ய வேண்டும், செய்யக்கூடாதுங்கிற அறிவை கொடுக்கின்றது. அந்த அறிவை பயன்படுத்தி சரியான செயலில் ஈடுபட்டு புண்ணியத்தை சேகரித்து பிறகு நாம் இன்பத்தை அடைகின்றோம். இனி அடுத்ததாக நித்தியமான ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்றால் உபாயம் என்ன?
அழியாத ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்றால் அதற்கு என்ன மார்க்கம் என்ற விசாரத்தில் அழியாத என்றும் உள்ள ஆனந்தத்தை அடைய வேண்டும் என்று சொல்வதிலேயே ஒரு முரண்பாடு, கான்ட்ரடிக்ஷன் இருக்கின்றது. அது என்றும் உள்ளது என்றால் இன்றும் இங்கும் இப்பொழுதும் நம்மிடத்திலேயே இருக்க வேண்டும். அதை நாம் செயலினால் அடைய முடியாது, புண்ணியத்தினால் அடைய முடியாது. அப்போ அந்த இடத்தில் நாம் பார்த்தோம், அப்படிப்பட்ட ஆனந்தம் நம்மிடம் ஏற்கனவே இருக்க வேண்டும். அது நமக்கு தெரியாததற்கு காரணம் அறியாமையாகத்தான் இருக்க வேண்டும். அது ஏற்கனவே நம்மிடம் உண்டு, அறியாமையினால் மூடி இருக்கின்றது. இப்போ அறியாமையினால் ஒன்றை நாம் இழந்தால் அதை நாம் அறிவினால் தான் பெற முடியும். ஆகவே வேதத்தினுடைய கடைசி பகுதி வேதாந்தம் என்று சொல்கின்றோம், ஞான காண்டம், உபனிஷத் என்றெல்லாம் சொல்கின்றோம். அந்த பகுதி என்ன செய்கிறது? நித்தியமான ஒரு பொருளை பற்றிய அறிவை கொடுக்கின்றது. அந்த அறிவை நாம் அடையும் பொழுது ஆனந்தத்தையும் அடைகின்றோம். இப்போ அதுதான் மனிதனுடைய இறுதி லட்சியம், முழுமையான மன நிறைவு. அதற்கு உபாயம் பரம்பொருளை பற்றிய, நித்தியமான ஒரு பொருளை பற்றிய ஞானம். அதனால தான் ஞான காண்டம், உபனிஷத் என்றெல்லாம் சொல்கின்றோம். அப்படி அந்த உபனிஷத்துக்குள் இருக்கின்ற கருத்துக்களை முறைப்படுத்தி விளக்குவதுதான் இப்பொழுது நாம் எடுத்துக்கொண்ட தத்துவபோதம் போன்ற நூல்கள். உபனிஷத்துக்குள்ளே நம்ம போனோம்னா பல சொற்கள் கையாளப்படுகின்றது. அந்த சொற்களுக்கான பொருள், என்னென்ன கருத்துக்கள் உபனிஷத்துக்களில் பேசப்பட்டுள்ளன என்பதையெல்லாம் இது போன்ற நூல்களில் முறைப்படுத்தி படிப்படியாக விளக்கி இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட தத்துவபோதம் என்ற நூலை நாம் எடுத்துக்கொண்டுள்ளோம். இப்போ இதில் நமக்கு முக்கியமாக என்னென்ன கருத்துக்கள் உபனிஷத்துக்களில் பேசப்பட்டுள்ளது என்பதனுடைய சாராம்சம் கிடைக்கின்றது. இப்போ இந்த முகவுரையுடன் நாம் இந்த நூலுக்குள் சென்ற வகுப்பில் நுழைந்தோம். இப்போ இந்த நூலானது பிரார்த்தனையுடன் துவங்குகின்றது. அந்த பிரார்த்தனை எதற்கு என்ற கேள்வி வருகின்றது. எந்த ஒரு காரியத்தை நாம் ஆரம்பித்தாலும் அது வெற்றியாக முடிய வேண்டும் என்றால் அது இறைவணக்கத்துடன் தான் துவங்க வேண்டும். காரணம், தடைகள் பல வரலாம். அந்த தடைகளையும் நம்ம சென்ற வகுப்பில் பார்த்தோம். ஆதி தெய்வீகம் என்றால் இயற்கையிலிருந்து நமக்கு வருகின்ற தடைகள், ஆதி பௌத்திகம் என்றால் சூழ்நிலையிலிருந்து வருகின்ற தடைகள், ஆத்தியாத்மிகம் என்றால் நம்மிடமிருந்து வருகின்ற தடைகள், உடலுக்கு வருகின்ற நோய், இது போன்ற நம்மிடமே இருக்கின்ற தடைகள். இப்படி எந்த தடைகளும் வரக்கூடாது என்பதற்காக இறைவனை பிரார்த்தனை செய்து எந்த ஒரு காரியமும் ஆரம்பிக்கப்படும். அப்படி முதலில் பிரார்த்தனை வருகின்றது. இப்பொழுது நாம் இந்த பிரார்த்தனை ஸ்லோகத்தை பார்க்க வேண்டும். இங்கு கிருஷ்ண பகவானையும் குருவையும் வணங்கி இந்த நூலானது துவங்குகின்றது. சங்கரரால் எழுதப்பட்டதாகவே இந்த நூல் கருதப்பட்டு வருகின்றது. சங்கரருடைய குரு கோவிந்த பகவத்பாதர் என்பவர். ஆகவே கோவிந்த பகவத்பாதர் குரு என்ற காரணத்தினால் இதில் வருகின்ற முதல் சொல் ஈஸ்வரனை, அதாவது கிருஷ்ண பகவானை குறிப்பதாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்படி எடுத்துக்கொண்டால் இங்கு கிருஷ்ணரையும் குருவையும் வணங்கி தன்னுடைய நூலை ஆரம்பிக்கின்றார். பிரார்த்தனை நம்ம யாரை வேண்டுமானாலும் வணங்கலாம். அதாவது பொதுவாக ஈஸ்வரன்கிற ஒரு தத்துவத்தை வணங்கலாம். அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்ற இறைவனை வணங்குகின்றேன்னு செய்யலாம். அல்லது நமக்கு எந்த இஷ்ட தேவதை பிடிக்குமோ அந்த இஷ்ட தேவதையை வணங்கலாம். இப்போ இறைவன்கிறவர் எல்லாமாக இருக்கின்றார், எல்லா சக்தியாக இருந்தாலும் சிறு வயதிலிருந்து ஏதோ ஒரு பெயர் நமக்கு சொல்லி கொடுத்து இருப்பார்கள். அதான் இஷ்ட தேவதைன்னு சொல்வது. அவர்களுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் முதல்ல அந்த இதுதான் வரும். ஒருவர் குருவாயூர்லேயே இருந்து அதை இஷ்ட தேவதையாக வச்சுருந்தா ஏதாவது கிருஷ்ணரோ அல்லது சிவபெருமான் கோயிலுக்கு போனால் முதல்ல குருவாயூரப்பான்னு வரும். அதுக்கப்புறம்தான் அந்த ஊரில் இருக்கிற கடவுளுடைய பெயரே வரும். அப்படி சிறு வயதிலிருந்து எந்த இஷ்ட தேவதையை வணங்கியுள்ளோமோ
அந்த இஷ்ட தேவதையை வணங்கலாம், அல்லது பொதுவாக ஈஸ்வரனை வணங்கலாம், அல்லது குருவை வணங்கலாம். அப்படி யாரை வேண்டுமானாலும் வணங்கி துவங்கலாம். நம்ம இந்த இடத்துல கிருஷ்ண பகவானையும் குருவையும் வணங்கி துவங்குவதாக முதலில் பொருள் எடுத்து கொள்கின்றோம். இப்போ முதல் சொல் கிருஷ்ண பகவானை வணங்குகின்றார். வாசு தேவேந்திர யோகீந்திரம் நத்துவா. நத்துவா என்றால் வணங்கி, நத்துவா வணங்கி, வணங்கி இந்த நூலை துவங்குகின்றேன் அப்படிங்கிறது கனெக்ஷன். வணங்கி யாரை வணங்கி? முதல் சொல் கிருஷ்ண பகவானை வணங்கி. அந்த கிருஷ்ணருக்கு இங்கு கொடுக்கின்ற பெயர் வாசு தேவேந்திர யோகீந்திரம். வாசுதேவக அப்படின்னா பகவானுடைய பெயர்னு நமக்கு தெரியும். கிருஷ்ண பகவானுடைய பெயர் வாசுதேவக. வசு அப்படின்னா உலகம், இந்த உலகம் முழுவதும் பிரகாசித்து கொண்டிருக்கின்ற. தேவகங்கிறதுக்கு இந்த இடத்துல பிரகாசிக்கின்ற என்று பொருள். இப்போ வாசுதேவகன உலகம் முழுவதும் பிரகாசித்து கொண்டிருக்கின்ற. இந்திரக அப்படிங்கிற சொல்லுக்கு தலைவன் என்பது பொருள். இந்திரகங்கிற சொல்லுக்கு தலைவன் என்று பொருள். கஜேந்திரன்னா யானைகளுக்கு தலைவன், அப்படி தலைவன்கிற சொல். தேவேந்திரன்னா தேவர்களுக்கு தலைவன். ஆனால் இந்த இடத்துல தலைவனாகவும் இந்த உலகத்தில் பிரகாசித்து கொண்டும் இருக்கின்ற வாசுதேவன். இப்போ வாசுதேவ இந்திர, வாசுதேவக அவர் யாருன்னா இந்திரனாக இருக்கின்றார். இந்திரன்னா அனைத்துக்கும் தலைவனாக இருக்கின்றார். பிறகு அவர் இனியொன்றுமாகவும் இருக்கின்றார், யோகேந்திரனாகவும் இருக்கின்றார். இப்போ யோகீந்திரம் அப்படின்னா யோகிகளுக்கெல்லாம் தலைவனாகவும் இருக்கின்றார். இப்போ வாசுதேவனாகிய கிருஷ்ணர் அனைத்துக்கும் தலைவனாகவும் யோகீந்திரம் யோகிகளுக்கெல்லாம் தலைவனாகவும் இருக்கின்றார். அல்லது யோகி என்றால் இந்த இடத்துல யோகம்ங்கிறதுக்கு மாயை என்று பொருள் கொண்டால் மாயைக்கு தலைவனாக இருக்கின்றார், மாயாவியாக இருக்கின்றார். அப்படின்னு என்ன? மாயையை தன்னுடைய வசத்தில் வைத்துள்ளார். மாயையை தன்னுடைய கட்டில வச்சு கொண்டு இந்த உலகத்தை படைத்து காத்து தன்னுள் எடுத்து வருகின்றார். அப்படி வாசு தேவேந்திர யோகீந்திரம் நத்துவா. வாசுதேவேந்திர யோகீந்திரம் என்கின்ற கிருஷ்ண பகவானை வணங்கி. பொதுவாக என்ன செய்வார்கள்? தன்னுடைய இஷ்ட தேவதையை வணங்கும் பொழுதும் அந்த இஷ்ட தேவதை தான் ஈஸ்வரனாக இருக்கின்றார் என்று வணங்குவது வழக்கம். இப்போ ஈஸ்வரனுக்கு இஷ்ட தேவதைக்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், இஷ்ட தேவதைன்னா ஒரு சிறிய நாமம் இருக்கும், சில குணங்கள் இருக்கும். ஈஸ்வரன்னு சொன்னால் ஜெகத் காரணம், உலகத்துக்கே காரணமான ஒரு பொது தத்துவம். இந்த இடத்துல ஈஸ்வரன்னா சிவபெருமான் அர்த்தம் அல்ல. ஈஸ்வரன்னு சொன்னால் அனைத்துக்கும் காரணமாக இருக்கின்ற தத்துவம். இங்கு என்னுடைய இஷ்ட தேவதையான கிருஷ்ணர் தான் அனைத்துமாக இருக்கின்றார் என்று கூறி அப்படிப்பட்ட கிருஷ்ண பகவானை நத்துவா வணங்கி, பிறகு மறுபடியும் யாரை நான் வணங்கி இந்த நூலை ஆரம்பிக்கின்றேன்? ஞான பிரதம் குரும். குரும் நத்துவா, குருவையும் வணங்கி. குரும் நத்துவான்னு மீண்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும். குரும்னா குருவையும் வணங்கி, கிருஷ்ண பகவானையும் வணங்கி, குருவையும் வணங்கி. எப்படிப்பட்ட குரு? இங்கு யார் குரு? எப்படிப்பட்ட குருவை நான் வணங்குகின்றேன்? ஞான பிரதம். ஞான பிரதம்ங்கிறது குருவுக்கு அடைமொழி. அறிவை கொடுக்கின்ற, அறிவை கொடுத்த. ஞான பிரதம்னா ஞானத்தை கொடுத்த குருவை, ஞான குருவை வணங்கி. என்ன எத்தனையோ குரு இருக்கின்றார்கள். அதாவது நமக்கு மனம் அமைதிப்பட வேண்டும் என்றால் ஜபம் செய்ய வேண்டும். நாமளே ஒரு மந்திரத்தை எடுத்து ஜபம் பண்ண நமக்கு ஸ்ரத்தை வருவதில்லை. அதனால சில பேர் மந்திர தீட்சை கொடுப்பார்கள். ஒரு மகான்கள் அல்லது பெரியவர்கள் ரொம்ப ஜபம் பண்ணவங்கிட்ட இருந்து மந்திரத்தை வாங்கினோம்னா நமக்கு ஒரு ஸ்ரத்தை வரும்.
அப்படி சில பேர் மந்திர தீட்சை கொடுக்கின்ற குரு இருக்கின்றார்கள். அப்படி எத்தனையோ விதமாக குரு இருக்கின்றார். ஆனால் இங்கு இவர் வணங்குகின்ற குரு ஞான பிரதம், ஆத்ம ஞானத்தை அளித்த, வேதாந்தத்தை உபதேசம் செய்த குருவை வணங்கி. காரணம் என்ன? இவர் குருவிடம் இருந்து எந்த அறிவை பெற்றாரோ அந்த அறிவையே இப்பொழுது புஸ்தகமாக எழுதுகின்றார். ஆகவே குருவை வணங்கி, அப்படி குருவை வணங்குவதிலிருந்து நான் எழுதுகின்ற இந்த நூலானது என்னுடைய குரு கொடுத்த ஞானம் என்பதை மறைமுகமாக காட்டி குருவை வணங்கி, ஞானத்தை கொடுக்கின்ற குருவையும் கிருஷ்ண பகவானையும் வணங்கி, பிறகு இரண்டாவது வரிக்கு வந்தால் கடைசி இரண்டு சொற்கள் தத்துவபோதக அபிதீயதே. தத்துவபோதம் என்கின்ற நூலானது தத்துவபோதக, தத்துவபோதம் என்ற தலைப்பை உடைய நூலானது தத்துவபோதக இதி கிரந்தக, தத்துவபோதம் என்கின்ற நூலானது அபிதீயதே. இங்கு ஒரு வார்த்தையை சேர்த்திக்கணும், மயா, என்னால் இப்பொழுது எழுதப்படுகின்றது, எழுதப்பட இருக்கின்றது. தத்துவபோதம் என்கின்ற நூலானது அபிதீயதே, வழங்கப்பட உள்ளது. அதாவது என்ன கூறப்பட இருக்கின்றது, நான் எழுத போகின்றேன். பாசிவ் வாய்ஸில் இருக்கு, ஆக்டிவ் வாய்ஸில் சொன்னால் நான் தத்துவபோதம் என்கின்ற நூலை இப்பொழுது எழுதப் போகின்றேன். எப்படி எழுதப் போகின்றேன்? கிருஷ்ண பகவானை வணங்கி, அறிவை கொடுத்த குருவையும் வணங்கி நான் இந்த நூலை எழுதப் போகின்றேன். அடுத்த கேள்வி வருகின்றது, யாருக்கு எழுதப் போகிறீர்கள்? இந்த நூலை நீங்கள் யாரை மனதில் வச்சுட்டு இந்த நூலை எழுதப் போகின்றீர்கள்? முதல் சொல் இரண்டாவது வரியில் முமுக்ஷூணாம், முமுக்ஷுக்களுக்காக இந்த நூல் எழுதப்படுகின்றது. முமுக்ஷு என்றால் மோட்சத்தை விரும்புபவர்களுக்காக நான் இந்த நூலை எழுதுகின்றேன். முமுக்ஷூணாம், முமுக்ஷுக்களுக்காக இந்த நூலானது எழுதப்படுகின்றது. என்னால் இந்த நூல் இப்பொழுது கொடுக்கப்படுகிறது. யாருக்கு? முமுக்ஷுக்களுக்காக. யார் மோட்சத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்காக. சரி, அவர்களுக்காக நீங்கள் எதுக்கு எழுதணும் அப்படின்னு ஒரு கேள்வி வருது. முமுக்ஷு மோட்சத்தை விரும்பிட்டு போகட்டும் என்றால் முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாய. ஹிதார்த்தம் என்றால் இந்த முமுக்ஷுக்களுக்கு நன்மை உண்டாகும் பொருட்டு. ஹிதம்னா நன்மை, அர்த்தம்னா பிரயோஜனம். முமுக்ஷுக்களுக்கு எழுதுறேன். நான் ஏன் எழுதுறேன்னா அதனால் முமுக்ஷுக்களுக்கு நன்மை ஏற்படும். மோட்சத்தை அடைய விரும்புபவர்களுக்கு நன்மை ஏற்பட வேண்டும் என்பதற்காக தத்துவபோதம் என்கின்ற இந்த நூல் என்னால் எழுதப்படுகின்றது. இப்போ முமுக்ஷூணாம் ஹிதார்த்தாயன, நன்மையின் பொருட்டு, முமுக்ஷுக்களினுடைய நன்மையின் பொருட்டு தத்துவபோதம் என்கின்ற நூல் எழுதப்படுகின்றது. இனி இதில் அடுத்த சொல் தத்துவபோதம் என்கின்ற சொல். இதுக்கு என்ன பொருள்னு பார்ப்போம். ஏன்னா இந்த நூலுக்கே தத்துவபோதம் என்று பெயர். இப்போ தத்துவம் என்ற சொல்லுக்கு அதை பற்றிய உண்மை அப்படின்னு அர்த்தம். இங்கே அதை பற்றிய உண்மை அப்படின்னா மெய்ப்பொருளை பற்றிய அப்படின்னு அர்த்தம். ரியாலிட்டி அப்படின்னு அர்த்தம், உண்மையை பற்றிய. போதம் என்றால் ஞானம். அப்போ தத்துவபோதம் அப்படின்னா உண்மையான பொருளை பற்றிய அறிவு, மெய்ப்பொருளை பற்றிய ஞானம் அப்படின்னு அர்த்தம். இந்த நூலினுடைய பெயருக்கான பொருள் தத்துவம் அப்படின்னா மெய்ப்பொருள், போதம்னா ஞானம். இப்போ ரெண்டையும் சேர்த்துனா மெய்ப்பொருளை பற்றிய அறிவு. இப்போ மெய்ப்பொருளை பற்றிய அறிவுன்னா என்ன அர்த்தம்? மெய்ப்பொருளை பற்றிய அறிவை கொடுக்கின்ற நூலுக்கு மெய்ப்பொருளை பற்றிய அறிவு அப்படின்னு பேர் வச்சிருக்கார். இப்போ போதகன ஞானம் அப்படின்னு அர்த்தம். தத்துவ போதம்னா தத்துவ ஞானம், தத்துவ விவேகம். தத்துவ ஞானம்னா என்ன அர்த்தம்? தத்துவம் அப்படின்னா அதை பற்றிய, அதை பற்றினா உண்மையை பற்றிய.
இங்கே தது அப்படிங்கிற சொல் பிரம்மத்தை குறிக்கின்றது. ததுங்கிறது பிரம்மத்தை குறிக்கிறது. துவம்ங்கிறது பிரம்மத்தை பற்றிய தன்மை. உதாரணமாக மனித தன்மை அப்படின்னு சொல்கிறோம், மனுஷ்யத்துவம் அப்படின்னு சொல்கிறோம். மனுஷ்யத்துவம்னா மனித தன்மை. மிருகத்துவம் அப்படின்னா மிருகத்தன்மை. தேவத்துவம் தேவத்தன்மை. அப்போ இந்த துவங்கிற ஒரு சொல் தன்மைங்கிறத குறிக்கிறது. ததுங்கிறது பிரம்மத்தை குறிக்கின்றது. தத்துவம் அப்படின்னா பிரம்மத்தை பற்றிய சொரூபம். போதகன ஞானம், இப்போ மெய்ப்பொருளை பற்றிய அறிவு. அந்த அறிவை புகட்டுவதுதான் இந்த நூல். யாருக்காக அப்படின்னு சொன்னால் முமுட்சுக்களுக்காக. முமுட்சுக்களுக்கு எதற்குனா அவர்களுக்கு நன்மை ஏற்படும் பொருட்டு இந்த நூலானது இப்பொழுது என்னால் எழுதப்படுகின்றது. இதுதான் மங்கள ஸ்லோகம், பிரார்த்தனை ஸ்லோகம். இந்த பிரார்த்தனை கிருஷ்ண பகவானையும் குருவையும் வணங்கி எழுதப்பட்டுள்ளது. இப்போ இதற்கு வாசுதேவேந்திர யோகீந்திரம்ங்கிறது குருவினுடைய பெயராக எடுத்துக்கொண்டால், ஒரு கால் வாசுதேவேந்திர யோகீந்திரம் என்கின்ற ஞானத்தை கொடுக்கின்ற குருவை வணங்கி எழுதுகிறேன்னு எடுத்துக்கொண்டால், அப்போ கிருஷ்ண பகவான் வராமல் குருவினுடைய பெயரும் ஞானத்தை கொடுப்பதாகவும் இது ஆகிவிடும். ஆனால் சங்கரருடைய குருவினுடைய பெயர் கோவிந்த பகவத் பாதர். அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அவருக்கு இப்படியும் ஒரு பெயர் இருப்பதாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக முதல் சொல்ல நம்ம கிருஷ்ணருக்காகவும் ஞானப்பிரதம் குருங்கிறத குருவுக்காகவும் எடுத்துக்கொண்டால் நன்றாக அமையும். காரணம், இஷ்ட தேவதையான கிருஷ்ணரையும் வணங்கி பிறகு குருவையும் வணங்கி முமுட்சுக்களுக்காக தத்துவபோதம் என்கின்ற நூல் ஆரம்பிக்கப்படுகின்றது என்கின்ற மங்கள ஸ்லோகம் அல்லது பிரார்த்தனையுடன் ஆரம்பிக்கப்படுகின்றது. இப்போ எந்த ஒரு நூலில் பார்த்தோம்னாலும் ஒரு மங்கள ஸ்லோகம் இருக்கும், ஒரு பிரார்த்தனை இருக்கும். பிறகு என்ன செய்வார்கள், இந்த பிரார்த்தனையினுடைய பர்பஸ் முக்கியமான இதனுடைய பர்பஸ் என்ன, தடைகள் வரக்கூடாது என்பதற்காக. அது மட்டுமல்ல, எந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுதும் இறைவனை நினைச்சு நம்ம அந்த காரியத்தை செய்யணும். இப்போ இந்த பிரார்த்தனையை யார் எழுதுனா, நூலை எழுதியவர்கள் செய்ய வேண்டிய பிரார்த்தனை. இப்போ சங்கரர் இந்த பிரார்த்தனையுடன் நூலை எழுதிட்டார். அவர் எழுதி முடித்த உடனே பிரார்த்தனையினுடைய பர்பஸ் சால்வ் ஆயாச்சு. அவர் எதுக்கு இந்த பிரார்த்தனை பண்ணார், நான் இந்த நூலை எழுதி முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணினார். ஆனால் எழுதி முடிச்சிட்டாரே, ஆகவே இந்த பிரார்த்தனையினுடைய பலன் கிடைத்து விட்டது. யாருக்கு, சங்கரருக்கு கிடைச்சாச்சு. நம்ம ஒரு காரியத்தை சித்திக்கணும்னு பிரார்த்தனை பண்ணுறோம், காரியம் நடந்துடுதுன்னு என்ன அர்த்தம், பிரார்த்தனையினுடைய பலன் கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த பிரார்த்தனையினுடைய பலன் சங்கரருக்கு கிடைச்சாச்சு. எப்படி தெரியுதுன்னா, இந்த நூலை அவர் எழுதி முடிச்சிட்டார். பிறகு அடுத்த கேள்வி வருது, சங்கரர் இந்த நூலை எழுதி முடிக்கிறதுக்கு மட்டும்தான் பிரார்த்தனை பண்ணாரா அல்லது வேற ஏதாவது உள்நோக்கம் இருக்கான்னு கேட்டால், சங்கரர் இந்த நூலை எழுதி முடித்ததற்கு அப்புறம் அது அப்படியே ஓலைச்சுவடையில் மட்டும் இருக்குது அல்லது லைப்ரரியில் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்குவோமே, யாருமே படிக்கலைன்னா அவர் எதுக்கு இந்த நூலை எழுதணும்? அப்போது ரெண்டு பர்பஸ் இருக்குது. ஒன்று, இது பூர்த்தி ஆகணும். இரண்டாவது, இது மக்களுக்கு பயன்பட வேண்டும், இது மீண்டும் மக்களால் படிக்கப்பட வேண்டும். அப்படி எழுதியவர்கள் ஒரு நூலை ஒருத்தர் எழுதுனாங்கன்னு சொன்னால் அவர் படிக்கிறதுக்கு எழுதலை, அவர் படிக்கிறதுக்கு அவர் எதுக்கு எழுதணும்? அல்லது அவர் எழுதினார், ஒரே ஒரு காப்பி எழுதி வச்சுருக்காருன்னு வச்சுக்கோமே, அல்லது 1000 காப்பி பிரிண்ட் பண்ணுறார், அதில் 1000 காப்பி அவர் வீட்டிலையே இருக்குன்னு வச்சுக்கோமே, என்ன பிரயோஜனம்? ஆகவே இது இந்த கிரந்தமானது சமாப்தி ஆகணும், பிரசித்தியும் ஆக வேண்டும், இது பயன்பட வேண்டும். இப்போ ரெண்டு உள்நோக்கத்துடன் எழுதுபவர் பிரார்த்தனை செய்கின்றார். இந்த நூலை நான் எழுதி முடிக்கணும், அதற்கு பிறகு வருகின்றவர்கள் இதை படித்து பயன்பெற வேண்டும். இப்போ இந்த நூலினுடைய அந்த பிரார்த்தனை நடந்திருக்கா இல்லையான்னா, நடந்ததுனால தான் இன்றைக்கி நம்மெல்லாம் படிச்சுட்டு இருக்கோம். அப்போது பிரார்த்தனை
இந்த நூலை எழுதி முடிக்கணும்னு சங்கரர் பண்ணார், அதுவும் சக்சஸ். பிறகு இது பயன்படணும்னு நினைச்சார், பயன்பட்டு கொண்டும் இருக்கின்றது. இனி அடுத்த கேள்வி, இது சங்கரருடைய வேலை, அது நாம் எதுக்கு இதை படிக்கணும்? சங்கரருடைய 2 பிரார்த்தனையும் நடந்தாச்சு. பிறகு இந்த பிரார்த்தனையை நான் படிக்க வேண்டிய அவசியம் என்ன? நான் இதை முடிக்கணும்னோ பிரசித்தி ஆகணுங்கிறதோ என்னுடைய லட்சியம் அல்லவே. அப்போ குரு தானே இதை பிரார்த்தனை பண்ணியிருக்கார். சிஷ்யர்களாக இருக்கின்ற நாம் படிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த பிரார்த்தனையை படித்து நம்ம ஆரம்பிக்கிறது, நமக்கு இந்த பிரார்த்தனையை பண்ணுறதுனால என்ன பிரயோஜனம்னா 2 பிரயோஜனம். ஒன்று, இதை நம்ம படித்து முடிக்கணும், அதுக்குள்ளே டிரான்ஸ்ஃபர்னு எங்காவது போயிடக்கூடாது, வேறு எங்காவது நம்ம போயிடக்கூடாது, இதை நம்ம படித்து முடிக்கணும். 2வது என்னென்னா புரியணும், படித்து முடிச்சாச்சு. 3வது என்னென்னா உள்ளே படித்தாச்சு ஆனால் ஒன்றும் புரியலன்னா. ஆகவே 2 பர்பஸுக்காக நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம். எந்த தடையும் வராமல் இந்த நூலை நம்ம படித்து முடிக்க. சங்கரர் எழுதும் பொழுது எந்த தடையும் வராமல் எழுதி முடிக்கணும்னு நினச்சி பிரார்த்தனை பண்ணார். நாம் ஒவ்வொரு வகுப்புக்கு முன்னாடி செய்கிற பிரார்த்தனை எந்த தடையும் வராமல் இதை நம்ம படித்து முடிக்க வேண்டும். அது முதல். 2வது சங்கரர் என்ன பண்ணார், இது எழுதி முடித்தா போதாது, 4 பேர்த்துக்கு பயன்படணும்னு நினச்சார். அதே போல் நம்மளும் நினைக்கிறோம், படித்து முடித்தா போதாது, படித்ததற்கப்புறம் அது புரிய வேண்டும், அதனுடைய பலனையும் நாம் அனுபவிக்க வேண்டும். அப்படி நம்ம இந்த பிரார்த்தனையை படிக்கிற சிஷ்யர்களுடைய நோக்கு இதை நாம் பூர்த்தி பண்ணணும், ப்ளஸ் இது எனக்கு புரிய வேண்டும். இப்போ இந்த 2 நோக்கத்துடன் நம்ம பிரார்த்தனையை மேற்கொள்கின்றோம். பிறகு அடுத்த கருத்து, ஒருவர் பிரார்த்தனை ஸ்லோகத்தை எழுதும் பொழுதே வேறு சில கருத்துக்களையும் மறைமுகமாக உள்ளே வைப்பது வழக்கம். அது என்ன கருத்து என்றால் அனுபந்த சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த கருத்துக்கு பேர் அனுபந்த சதுஷ்டயம். அதையும் பொதுவாக பிரார்த்தனைக்குள்ளேயே வைத்து விடுவார்கள். இல்லைன்னா அவர்கள் ஆரம்பிக்கும் பொழுது அந்த கருத்தை சொல்வார்கள். பிரார்த்தனையை முடிச்சுட்டு அடுத்த சென்டென்ஸ் ஆரம்பிக்கும் பொழுது அனுபந்த சதுஷ்டயம்ங்கிற ஒரு கருத்தை சொல்வார்கள், அல்லது பிரார்த்தனைக்குள்ளேயே வைப்பார்கள். இங்கு ஆசிரியர் என்ன செய்துள்ளார், பிரார்த்தனைக்குள்ளேயும் அந்த அனுபந்த சதுஷ்டயம்ங்கிற கருத்தை வச்சிருக்கார். இவர் முதலில் ஆரம்பம் செய்யும் பொழுதே அந்த அனுபந்த சதுஷ்டயம்ங்கிற கருத்தையும் கூறுகின்றார். அதனால் இந்த அனுபந்த சதுஷ்டயம்னா என்ன என்பது அடுத்த ஆரம்பத்திலேயே நமக்கு கிடைக்கின்றது. இப்போ நம்ம பிரார்த்தனையை நிறைவு செய்தோம், இனிமேல் நூலுக்குள் செல்வோம். அதில் முதல்லையே அனுபந்த சதுஷ்டயம்னு ஒரு கருத்தை வச்சிருக்கார், அதை நம்ம அங்கேயே நம்ம பார்க்கலாம். அதை பார்த்ததற்கு பிறகு நம்ம பிரார்த்தனையை பார்த்தோம்னா இந்த அனுபந்த சதுஷ்டயம்ங்கிற ஒரு தத்துவம் பிரார்த்தனைக்குள்ளே இருக்கிறதையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ இந்த நூல் ஸ்லோக ரூபமாக இல்லை, உரைநடை ரூபமாக இருக்கின்றது. இருந்தாலும் நான் படிக்கிறேன், நீங்கள் திருப்பி கூறி பிறகு நாம் ஒவ்வொரு பகுதிகளாக இப்பொழுது படிப்போம். இப்போ அடுத்த பகுதி, இப்பொழுது நாம் நூலுக்குள் நுழைகின்றோம். சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரிணாம் மோக்ஷ சாதன பூதம் தத்வ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமஹ. சங்கரர் துவங்குகின்றார். அப்படி துவங்கும் பொழுது ஒரு நிபந்தனை இருக்கின்றது. அந்த நிபந்தனையையும் இவர் இங்கு பூர்த்தி செய்கின்றார். அந்த நிபந்தனைக்கு பெயர்தான் அனுபந்த சதுஷ்டயம். அதாவது ஒருவர் ஒரு புஸ்தகத்தை எழுதினால் ஃபஸ்ட்டு அவர் பூர்த்தி செய்ய வேண்டிய ஒரு கண்டிஷன் இருக்குது. அந்த கண்டிஷனை அவர் பூர்த்தி செஞ்சுட்டு தான் அந்த புஸ்தகத்தையே ஆரம்பிக்க வேண்டும்.
கொண்டு வந்து நம்மக்கிட்ட கொடுக்குறார். நம்ம கேட்குற இதில் என்ன இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிற, நீங்களாக படித்து புரிஞ்சுட்டா உண்டு, அவ்வளோதான் அப்படிங்கிறார். அவருக்கே தெரியல என்ன எழுதியிருக்கேன்னு சொல்லி. சரி, இது யாருக்காக எழுதுனீங்கன்னா, என்னமோ எழுதுனா அது எனக்கே தெரியாதுன்னு சொல்கிறார். மூணாவது ஒரு கேள்வி கேட்குறான், சரி இதை படிக்கிறதுனால என்ன பிரயோஜனம்னா, படித்து பாருங்கள் ஏதாவது பிரயோஜனம் கிடைச்சா உண்டு அப்படிங்கிறாருன்னு வச்சுக்கோமே. பிறகு எப்படி இருக்கும், நமக்கு அதை படிக்க தோணுமா? இதில் என்ன இருக்குன்னு அவருக்கே தெரியல. பிறகு யாருக்கு எழுதியிருக்கீங்க, யாரை மனசில் நினச்சி யாருக்காக இந்த நூல் எழுதியிருக்கீங்கன்னா அதுவும் அவருக்கு தெரியல. பிறகு அடுத்தது இதை படித்தா ஏதாவது பிரயோஜனம் இருக்கான்னா அது தெரியல, நீங்கள் படித்து தான் பார்க்கணும்னு சொன்னார்னு வச்சுக்குவோமே. அப்போ நம்ம அதை படிக்கிறதுக்கு மனசு வருமா? கண்டிப்பாக மனசு வராது. ஆகவே ஒரு புஸ்தகத்தை நம்ம படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த புஸ்தகத்தை படிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லி புஸ்தகத்தை படித்து முடித்ததுக்கப்புறம் முடிவு பண்ணக்கூடாது. வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணிடணும், இது படிக்கலாமா வேண்டாமா, இது நமக்கு உகந்ததா உகந்தது இல்லையா, இது எனக்கு தேவையா இல்லையாங்கிறத உள்ளே போகிறதுக்கு முன்னாடியே நம்ம முடிவு பண்ணணும். அப்போ ஒரு நூலை எழுதுகிற ஆசிரியர் என்ன செய்யணும்னா, அந்த நூலுக்கு முன்னாடி முகவுரையாக சில கருத்துக்களை சொல்லி ஆகணும். அந்த கருத்தை பார்த்துட்டு படிப்பவர்கள் இந்த புஸ்தகத்தை படிக்கலாமா வேண்டாமான்னு படிக்கிறதுக்கு முன்னாடியே முடிவு பண்ணணும். அதுதான் நல்லது. அதுக்கு அறப்புறம் முடிவு பண்ணி பிரயோஜனம் கிடையாது, அதான் படித்து முடித்தாச்சே. அப்படி முதலில் 4 விஷயங்களை சொல்லி ஆக வேண்டும். அதுதான் நம்ம சதுஷ்டயம்னு சொன்னோம். சதுஷ்டயம்னா 4 விஷயம். அனுபந்தம் அப்படின்னு சொன்னால் புஸ்தகத்திற்கு முன்னாடி இருக்கின்ற அப்படின்னு அர்த்தம். ஒரு புக்குக்கு முன்னாடி இருக்கின்ற 4 விஷயங்களை ஃபஸ்ட்டு ப்ரெசன்ட் பண்ணி ஆகணும். அதற்கு பிறகுதான் புஸ்தகமே துவங்க வேண்டும். என்ன, இதை பார்த்த உடனே நம்ம முடிவு பண்ணலாம், இந்த புஸ்தகத்தை நம்ம படிக்கலாமா வேண்டாமா. அந்த 4 விஷயங்களில் முதல் விஷயம் ஒருவர் ஒரு நூல் எழுதுனா அந்த நூல் எதை பற்றி பேசுகின்றது அப்படிங்கிற சப்ஜெக்ட் மேட்டர், அந்த விஷயத்தை முதல்ல சொல்லியாக வேண்டும். நான் இதை பற்றி இந்த நூலை எழுதுகின்றேன், இந்த புஸ்தகம் இதை பற்றியது அப்படின்னு சொல்லி ஆக வேண்டும். ஒருவர் வைராக்கியத்தை பற்றி எழுதுறாருன்னு வச்சுக்கோமே. அவர் வைராக்கியம்னு தலைப்பு கொடுத்துட்டாருனாவே நமக்கு தெரிஞ்சு போயிடும், இப்போ வைராக்கியம்ங்கிற சப்ஜெக்ட் மேட்ரு தான் இந்த புஸ்தகம் டீல் பண்ணுது. அப்படி ஒரு புஸ்தகத்துக்குள்ள என்ன எழுதப்பட்டிருக்குதுங்கிற விஷயத்தை முதல்ல சொல்லி ஆக வேண்டும். அதனால தான் நம்ம கடைக்கு போனோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, ஜாகிரஃபி, அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ்னு பார்க்குறோம். அது ஃபிசிக்ஸ்னு பார்த்த உடனே நமக்கு தெரியுது உள்ள என்ன இருக்கும், மேத்ஸ்னு பார்த்த உடனே தெரியுது உள்ள என்ன இருக்கும். அப்படி அந்த விஷயத்தை முதல்ல ப்ரெசன்ட் பண்ணி ஆகணும். அது ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஒரு புஸ்தகம் எழுதி அதுக்கு டைட்டிலே கொடுக்காம கொடுத்தாருன்னு வச்சுக்கோமே, நமக்கு எப்படி இருக்கும், அதில் என்ன இருக்குன்னு தெரியலையேன்னா அதை தெரிவிக்கிறது தான் தலைப்பு. அதனால் புஸ்தகத்துக்கு பேர் கொடுக்கறது ரொம்ப கவனமாக கொடுக்கணும். என்ன உள்ள விஷயம் இருக்கோ அது சம்பந்தமாக கொடுத்தாக வேண்டும். இல்லைன்னா சுருக்கமாக அதை நம்ம முன்னாடியே காட்டி ஆகணும். சில பேர் ரொம்ப அட்ராக்டிவாக ஒரு தலைப்பு கொடுப்பார்கள், பிராக்கெட்டில் அதில் என்ன விஷயம் இருக்குன்னு பிராக்கெட் பண்ணி காட்டுவார்கள். அப்போ விஷயக ஃபஸ்ட்டு பிரின்சிபல். இரண்டாவது அதிகாரி. அதிகாரி அப்படின்னா யாருக்காக இந்த நூல் எழுதப்படுகின்றது. நாம் ஒரு புஸ்தகத்தை எழுதணும் அப்படின்னா யாருக்காக எழுதுறன்னு மனசில் வச்சுட்டு தானே எழுதுவோம். அதை குறிப்பிட வேண்டும், யாருக்காக இது எழுதப்படுகின்றது. இதெல்லாம் சாதாரணமாக நடந்துட்டுருக்கிற விஷயந்தான், பெரிய விஷயமே இல்லை. நீங்கள் புஸ்தகம் வாங்க கடைக்கு போகிறீங்க, ஒரு ஸ்கூல் மாணவன் புஸ்தகத்துக்காக கடைக்கு போகிறான். அவனுக்கு மேத்ஸ் புஸ்தகம் வேணும். அப்போ மேத்தமெட்டிக்ஸ்னு எழுதியிருக்கு, கணக்குன்னு எழுதியிருக்கு. உடனே அவனுக்கு சப்ஜெக்ட் மேட்டர் தெரிஞ்சாச்சு. அவன் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கான், அவனுக்கு 7th ஸ்டாண்டர்ட் புஸ்தகம் வேணும். உடனே 7 அப்படின்னு எழுதியிருக்கும். அப்படின்னா இது 7வது படிக்கின்ற மாணவர்களுக்கு
அப்போ அவனுக்கு என்ன ஆகும், இது எனக்கு தேவையான புஸ்தகம். அவன் 8ஐயும் விட்டுருவான், 6ஐயும் விட்டுருவான், கரெக்டாக 7 எடுப்பான். ஏன்னா 7ல் அவன் இருக்கான். அப்போ அங்கே 7ஆம் வகுப்பு அப்படின்னு போடுறது எதற்குன்னா, அது யாருக்காக இந்த நூலுங்கிறத காட்டுவதற்கு. சப்போஸ் அப்படி போடலின்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு என்ன ஆகும், அவன் எப்படி அந்த புஸ்தகத்தை வாங்க முடியும்? ஏன்னா எத்தனையோ மேத்ஸ் புக் இருக்குது, ஃபிசிக்ஸ் புக் இருக்குது, அவன் எந்த புக்கை தேர்ந்தெடுக்க முடியும்? எனக்கு தேவையானது எதுங்கிறத அவன் முடிவு பண்ணணும். அதை ஆசிரியரை குறிப்பிட்டிருக்க வேண்டும். அப்போ ஒருவர் ஒரு நூல் எழுதினா யாருக்காக இந்த நூல் எழுதப்படுகின்றது, அந்த யாருக்காக அவங்க பேர் தான் அதிகாரி. அதிகாரினா தகுதியை உடையவர்கள். ஃபார் ஹூம், வாட் இஸ் த சப்ஜெக்ட் மேட்டர் அண்ட் ஃபார் ஹூம். இதில் என்ன சப்ஜெக்ட் மேட்டருக்குன்னு சொல்லணும், பிறகு யாருக்காக அப்படின்னு சொல்லணும். மூன்றாவது பிரயோஜனம் அல்லது பலம். இந்த நூலை படிக்கிறதுனால என்ன பலன், அதையும் அவர் குறிப்பிட்டிருக்க வேண்டும். இதை படிக்கிறதுனால என்ன பலன், இது எந்த பிரயோஜனத்தை மனசில் வச்சு எழுதப்படுகின்றது, யாருக்காக எழுதப்படுகிறது, இங்கு என்ன இருக்கின்றது, இதெல்லாம் முதல்லையே தெரிஞ்சுட்டா முடிவு பண்ணலாம் இதுக்குள்ளே போகலாமா வேண்டாமான்னு சொல்லி. தத்துவ போதமா, அப்போ நான் கிளாஸுக்கு வரல, முடிவு பண்ணிடலாம். இங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தத்துவ போதமா, அப்போ கிளாஸுக்கு வர்றேன், அதையும் முடிவு பண்ணலாம். அப்படி அல்லது பகவத்கீதையா, தத்துவ நூலா, நம்ம முடிவு பண்ணலாம் வரலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. அப்படி யாருக்காக எழுதப்படுகின்றது, என்ன எழுதப்படுகின்றது, என்ன பிரயோஜனத்திற்காக எழுதப்படுகிறது. அப்போ இங்கே அனுபந்த சதுஷ்டயம், அந்த சதுஷ்டயம்ங்கிற 4ல் முதல்ல விஷயக சப்ஜெக்ட் மேட்டர், இரண்டாவது அதிகாரி யாருக்கு, மூன்றாவது பலம் அல்லது பிரயோஜனம், நான்காவது சம்பந்தக சம்பந்தம் ரிலேஷன்ஷிப். இங்கே சம்பந்தம் அப்படின்னு சொன்னால் எத்தனையோ விதமான சம்பந்தத்தை பார்க்கலாம். இப்போ இங்கே நம்ம பார்க்குற சம்பந்தம், இந்த சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கே அது எப்படி பிரயோஜனத்தை கொடுக்குது, அதிகாரிக்கு விஷயம் எப்படி பலனை கொடுக்கின்றதுங்கிற ரிலேஷன்ஷிப். இப்போ சம்பந்தம்ங்கிறது யார் யாருக்குன்னா இந்த 3 பார்த்தமே, சப்ஜெக்ட் மேட்டர், விஷயம், அதிகாரி, பலன். இந்த 3ல் எதுக்குள்ள வேணாலும் நம்ம சம்பந்தத்தை பற்றி பேசலாம். ஆனால் இந்த விஷயம் இந்த அதிகாரிக்கு பிரயோஜனம்னு பார்த்தோமே, அந்த பிரயோஜனத்தை எப்படி கொடுக்குங்கிற ரிலேஷன்ஷிப்பையும் குறிப்பிட வேண்டும். இந்த 4ஐயும் ஒரு நூல் ஆசிரியர் முதலில் குறிப்பிட வேண்டும். இந்த அனுபந்த சதுஷ்டயத்தை என்னன்னு சொல்வார்கள், இந்த நூலுக்குள்ள பிரவேசிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ணுற ஃபேக்டர். இதை பார்த்த உடனே இதை படிக்கலாமா வேண்டாமான்னு நம்ம முடிவு பண்ணலாம். இப்போ ஒருவர் தர்க்க சாஸ்திரத்தை எழுதுகிறார், தர்க்கத்தில் பெரிய அட்வான்ஸ்டு நூலை எழுதுகிறார். இப்போ அது ஒரு பெயர் வைக்கிறார். அந்த பெயர் வச்சு இது தர்க்கத்தை பற்றி பேசியிருக்கு, இதை படிக்கணும்னா ஏற்கனவே இந்த தர்க்க நூல்களை எல்லாம் படித்தவங்களுக்கு தான் புரியும், இதனால இந்த தர்க்க தத்துவங்களை எல்லாம் நன்கு உணரலாம். இப்படியெல்லாம் அவர் எழுதினார்னா நம்ம முடிவு பண்ணலாம் இந்த தர்க்க சாஸ்திர நூலை படிக்கலாமா வேண்டாமா. நூலை படிக்கிறதுக்கு முன்னாடியே இது நம்ம முடிவு பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அப்படி எந்த ஒரு நூலாசிரியரும் அனுபந்த சதுஷ்டயத்தை கூறித்தான் நூலை துவங்க வேண்டும். ஆனால் இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமோ, பிரேயருக்குள்ளேயே அதை வச்சிருவார்கள். அதாவது மங்கள ஸ்லோகத்துக்குள்ளேயே அனுபந்த சதுஷ்டயத்தை மறைச்சி வச்சிருவார்கள். அதனால 2 வேலை அவர்களுக்கு, ஒன்று பிரேயர் பண்ண மாதிரி இருக்கும், அதற்குள்ள அனுபந்தம் இருந்த மாதிரி இருக்கும், அல்லது பிரேயர் முடித்த உடனே அனுபந்த சதுஷ்டயத்தை கூறுவார்கள். அதனால நம்ம இந்த நூலை முதல்ல படித்து பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு லைன்லேயே தெரிஞ்சு போயிடும் இதில் என்ன விஷயம் இருக்குது, யாருக்காக என்ன பிரயோஜனத்திற்காக இருக்குது. இந்த சம்பந்தம்ங்கிறது அது ரொம்ப டெக்னிக்கல், அது அவசியம் இல்லை. இந்த 3 தான் ரொம்ப நமக்கு முக்கியம். அது சம்பந்தம் எல்லாத்துக்கும் பொதுவாக இருக்கும். அதனால் நம்ம சம்பந்தத்தை அவ்வளவு முக்கியமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த 3ஐயும் இப்பொழுது எடுத்துக்கொள்ளலாம். இங்கே என்ன விஷயம்,
யாருக்காக இது எழுதப்படுகிறது, என்ன பலனுக்காக எழுதப்படுகிறது, அதைத்தான் இப்பொழுது நாம் படித்த பகுதியில் சங்கரர் கூறி இருக்கின்றார். என்ன சொல்லியுள்ளார்? இப்படிப்பட்ட தகுதியை உடையவர்களுக்காக, இப்படிப்பட்ட பிரயோஜனத்துக்காக இப்படிப்பட்ட தத்துவமானது இப்பொழுது ஆரம்பிக்கப்படுகின்றது. அதுதான் இதனுடைய சாரம். இப்போ நம்ம பார்க்கறது அனுபந்த சதுஷ்டயத்தை பார்க்குறோம். இந்த அனுபந்தமானது முதல் வரியில் இருக்கு. இப்போ நம்ம இந்த பகுதிக்குள் செல்லலாம். இதில் முதல்ல என்ன சொல்றார்? அதிகாரியை சொல்றார். இந்த ஆர்டர் படி தான் இருக்கணுங்கிறது இல்லை, எப்படி வேண்டுமானாலும் ஆரம்பிக்கலாம். யாருக்காக இந்த நூல் எழுதப்படுகின்றது அதை முதல்ல சொல்றார். யாருக்காக? சாதன சதுஷ்டய சம்பன்ன அதிகாரினாம். அதிகாரி அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. தமிழில் இந்த சொல்லுக்கு ஒரு பதவியில் இருப்பவர் அப்படிங்கிற அர்த்தம். ஆனால் சமஸ்கிருதத்தில் அதிகாரினா தகுதியை அடைந்தவன், குவாலிஃபைடு பர்சன் அப்படின்னு அர்த்தம். அதிகாரி அப்படின்னா தகுதியை அடைந்தவன். அதிகாரினாம் தகுதியை அடைந்தவர்களுக்காக. இந்த நூல் தகுதியை அடைந்தவர்களுக்காக. தகுதியை அடைந்தவர்கள்னு சொன்னால் என்ன அர்த்தம்? என்னென்ன சில குணங்கள் இருந்தால் தகுதியை அடைந்தவன் ஆகின்றார்கள். அதாவது ஒரு விதமாக குவாலிஃபைடு ஆனவங்களுக்கு இந்த நூலை நான் எழுதுறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதாவது சில தகுதிகள், சில குவாலிட்டிஸ், சில குணங்கள் யாருக்கு இருக்கோ அவர்களுக்காக இதை எழுதுறேன்னு சொல்கிறார். உடனே அடுத்த கேள்வி வருது, என்னென்ன குணங்கள்? அந்த குணங்களையும் சாஸ்திரம் 4ஆக கூறுகின்றது. அதைத்தான் நம்ம முதல்லையே பார்க்க போகிறோம். விரிவாக அதை நம்ம பார்க்க போகிறோம். இந்த 4 குணங்களுடன் கூடியவர்களுக்காக, அதுதான் முதல்ல வருது. சாதன சதுஷ்டய. சாதனம்னா 4 விதமான பண்பு அல்லது குணங்கள் அல்லது வேல்யூஸ். சாதன சதுஷ்டயம்னா 4. சாதன சதுஷ்டயம்னா 4 விதமான குணங்கள் அல்லது தகுதிகளை உடைய. சம்பன்னம் அப்படின்னா எண்டோடு வித், கூடியுள்ள, 4 விதமான சாதனைகளுடன் கூடியுள்ள அதிகாரி நாம், தகுதியை அடைந்தவர்களுக்காக. நம்ம ஏற்கனவே ஒரு சதுஷ்டயம் பார்த்தோம், அது அனுபந்த சதுஷ்டயம்னு சொன்னோம். அனுபந்த சதுஷ்டயம்னு சொன்னால் நம்ம இப்போ பார்த்த 4, அதாவது சப்ஜெக்ட் மேட்டர், விஷயம், அதிகாரி, பிரயோஜனம், சம்பந்தம். இந்த 4க்கு பேரு அனுபந்த சதுஷ்டயம். இப்போ இனியொரு சதுஷ்டயம் வந்தாச்சு, அது சாதன சதுஷ்டயம். அனுபந்த சதுஷ்டயம் வேற, சாதன சதுஷ்டயம் வேற. சாதன சதுஷ்டயம்ங்கிறனா என்னன்னு இனிமேல் வரப்போகின்றது, நம்ம பார்க்க போகிறோம். இங்கே சாதனம்னா 4 விதமான குணங்கள், தகுதிகள். சாதன சதுஷ்டய. சம்பன்னம்னா அதுதான் சொத்து, அதோடு கூடியிருக்கின்ற அதிகாரி நாம், தகுதியை உடையவர்களுக்காக. அதாவது 4 விதமான குணங்களுடன் கூடி இருப்பவர்களுக்காக. அந்த 4னா என்ன அப்படிங்கிறது அடுத்த கேள்வியாக வரும், அதை நம்ம பார்க்க போகிறோம். 4 விதமான சாதனைகளுடன் கூடியிருக்கின்ற அதிகாரிகளுக்காக. இனி அடுத்த சொல் பிரயோஜனத்தை சொல்கிறார். என்ன பலனுக்காக இந்த நூல் எழுதப்படுகின்றது? இந்த நூலை எழுதி அதை படிக்கிறதுனால ஒருத்தனுக்கு என்ன பிரயோஜனம் கிடைக்கும் அதை கூறுகின்றார். மோக்ஷ சாதன பூதம், மோக்ஷத்துக்கு சாதனையாக இருக்கின்ற, இங்க பிரயோஜனம் மோக்ஷம். மோக்ஷத்துக்கு சாதனையாக இருக்கின்ற இந்த நூலை நான் எழுதுகின்றேன். அப்ப இங்க என்ன சொல்றார்? இந்த நூலானது மோக்ஷம் என்கின்ற லட்சியத்துக்கு சாதனை, மோக்ஷம் என்கின்ற இலக்குக்கு மார்க்கமாக இருக்கின்றது. அப்ப என்ன பிரயோஜனம்? மோக்ஷம். மோக்ஷந்தான் பிரயோஜனம்.
மோக்ஷ சாதன பூதம். இங்க சாதனம் அப்படின்னா மார்க்கம், வழி. பூதம்னு இருக்கின்ற, வழியாக இருக்கின்ற, மோக்ஷத்துக்கு சாதனையாக இருக்கின்ற இந்த நூலை நான் எழுதுகின்றேன் அல்லது கூறப் போகின்றேன். மோக்ஷ சாதன பூதம். இங்க மோக்ஷங்கிறது பிரயோஜனம், அந்த மோக்ஷத்துக்கு சாதனையா இந்த நூல் இருக்கின்ற. இப்ப தத்துவ போதத்தினால என்ன பலன்னு கேட்டா மோக்ஷம். சில பேர்த்துக்கு இந்த மோக்ஷங்கிற வார்த்தையே அலர்ஜியா இருக்கு. மோக்ஷம்னு சொன்னா சில பேர் பயந்துக்குவாங்க. மோக்ஷம்னா உயிர் போயிருமோ, இறந்ததற்கு பிறகு எங்காவது போய் அடையிற ஒன்றா, எனக்கு எத்தனையோ டியூட்டி இருக்கே, இப்போ மோக்ஷம் வேண்டாம், இதெல்லாம் முடிச்சுட்டு பார்த்துக்கோ அப்படின்னு. என்ன உலகமே உங்களை யூஸ்லெஸ்ன்னு போட்டதுக்கப்புறம் அப்புறம் இவருக்கு மோட்சம் வேணுமா? அப்படி எல்லாருக்கும் ஒரு பயம். இப்போ மோக்ஷம்னா என்ன, அதை நம்ம தான் முகவுரையில் சுருக்கமாக பார்த்தோம். மோக்ஷம் என்பது நித்தியானந்தம், நித்தியமாக மனதில் இருக்கின்ற ஒரு ஆனந்தம். அதுவும் கஷ்டமான வார்த்தையாக இருந்தால் மோக்ஷம் இஸ் ஈக்குவல் டு மன நிறைவு, அப்படி புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சொல்லு தான் மனசில் நிற்கணும். மோக்ஷம்னா மன நிறைவு. இப்போ மோக்ஷத்துக்காக இதை எழுதுறேன்னா மன நிறைவுக்காக இது எழுதப்படுகின்றது. இல்லையே எனக்கு ஏற்கனவே மனசு நிறைஞ்சிருக்கே அப்படின்னு ஒருவர் சொன்னால் 5 முறை கேட்டு பாருங்க, உண்மையிலேயே நிறைஞ்சிருக்கா, உண்மையிலேயே நிறைஞ்சிருக்கா அப்படின்னு கேட்டு பாருங்க, தெரிஞ்சிடும். நான் தான் நிறைஞ்சிருக்குன்னு சொல்றேன்னு கோபம் வந்துடும். அப்போ இதுல என்ன, மனசு நிறைஞ்சா எதுக்கு கோபம் வருது? அப்படி மனசு நமக்கு நிறைஞ்ச மாதிரி நிறைஞ்சிட்டு இருக்கு, ஆனால் பூர்ணமாக மனசு நிறைஞ்சதே கிடையாது. நம்ம மனதையும் நம்ம வயிற்றையும் சாஸ்திரத்தில் ஒப்பிட்டு சொல்லுவார்கள். இந்த வயிறு இருக்கே அது நிறைஞ்சிரும், சாப்பிட்டோம்னா ஒரு 15 இட்லி உள்ளே போட்டேன்னு வச்சுக்கோங்க, நிறைஞ்சிரும், கண்டிப்பாக நிறைஞ்சிரும். சில பேர்த்துக்கு அது 30 இருக்கலாம், அவ்வளோதான், ஆனால் நிறைஞ்சிரும். எவ்வளவு நேரம், அதுதான் கொஸ்டின் மார்க்கு. சில பேர்த்துக்கு 3 மணி நேரம், சில பேர்த்துக்கு 8 மணி நேரம், அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு வேக்கம், மீண்டும் ஒரு வெற்றிடம். அதுபோல தான் நம்ம மனசு ஒன்று ஆசைப்படுது, அதை அடைஞ்ச உடனே நிறையுது, நம்ம இல்லைன்னு சொல்லலை. எவ்வளவு நேரம்? கொஞ்ச நேரம்தான். அதற்கு பிறகு மீண்டும் ஒரு வெற்றிடம், மீண்டும் ஒரு தேவை, அது நிறைஞ்சாச்சு, அதற்கு பிறகு ஒரு வெற்றிடம். இப்படி நம்ம வயிற்றை இப்படி நிறைச்சி 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 ஆனால் காலி ஆகிட்டு இருக்கோம். அதே போல தான் மனசையும் நிறைச்சி நிறைச்சி காலி பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் வயிற்றை கடைசி காலம் வரைக்கும் முழுமையாக நிறைச்சிட முடியாது, பர்மனெண்ட்டாக நிறைக்க முடியாது. அது நிறைக்காமல் இருக்கிறது பெட்டர். சப்போஸ் ஒருத்தர் ஒரு டிஃபன் கொடுக்குறார், இதை சாப்பிட்டீங்கன்னா இந்த லைஃப் முழுவதும் உங்களுக்கு பசிக்காதுன்னா அதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ண முடியுமா? நம்ம அவ்வளோதான், பசியே இருக்காதுன்னா அப்புறம் சுவையே இல்லாமல் போயிடும். அது பசிக்கிறது நல்லது, சுவைக்கிறது நல்லது தான். இந்த மனசு இருக்கே அது நிறைக்க கூடியது, நிறைக்க முடியும், நிறைக்க முடியாததல்ல. அப்படி அந்த மனதை நிறைக்கிறது தான் மோக்ஷம் என்று சொல்லப்படுகின்றது. இப்போ மோக்ஷம் என்றால் மன நிறைவு, பூர்ண திருப்தி, ஆழ்ந்த மனதில் இருக்கின்ற ஒரு நிறைவுக்கு பேரு தான் மோக்ஷம். ஆனால் வெளித்தோற்றமான மனதில் இன்ப துன்பங்கள் வரலாம், அல்லது உடலுக்கு கஷ்டம் இருந்தால் வலி வரலாம், அதெல்லாம் மேலான மனம். ஆழ்ந்த மனம்னு ஒரு மனம் இருக்கு, அந்த மனதில் வர்ற நிறைவு தான் நம்ம மோக்ஷம்னு சொல்கிறோம். உடலுக்கு கஷ்டம் வரலாம், அல்லது உடலுக்கு கஷ்டம் வராமல் இருக்கலாம், அது உடலுக்கு வர்ற வழி. இது நம்ம மனசை பற்றி பேசுகின்றோம். நமக்குள்ள இருக்கிற ஆழ்ந்த மனதில் இருக்கின்ற நிறைவுக்கு பேரு தான் மோக்ஷம். இதற்கு ஒரு உதாரணம் சொன்னால் நமக்கு நன்கு புரியும். அது என்ன ஆழ்ந்த மனசுன்னு சொல்கிறீர்கள்? அப்போ மனசு எத்தனையோ மனசு இருக்கான்னா இருக்குது. மேலோட்டமான மனசு ஒன்று இருக்குது, ஆழ்ந்த மனசுன்னு ஒன்று இருக்குது. அந்த ஆழ்ந்த மனதில் என்றுமே இருக்கின்ற ஒரு நிறைவுக்கு பேரு தான் மோக்ஷம். அதுக்கு ஒரு சிறு உதாரணம் இப்போ பார்ப்போம். இப்போ ஒருவர் தன்னுடைய மகளினுடைய திருமணத்திற்காக முயற்சி பண்ணுறார். 21வது வயசில் முயற்சி பண்ணுறார். 25 வயது வரைக்கும் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கார். அவருடைய அந்த 3-4 வருட காலத்தில் என்ன இருக்குன்னா, தன்னுடைய மகளுக்கு திருமணம் பண்ணி முடிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்கு. பிறகு 25வது வயதில் அவர் திருமணம் செய்து கொடுக்கிறார். எல்லாம் திருப்தியான இடத்துல அவர் திருமணம் பண்ணுறார். அன்னைக்கு திருமணம் நடந்துட்டுருக்கு. உங்களுக்கு தெரியும், ஒரு மேரேஜ்னால் அங்கே எவ்வளவு டென்ஷன் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும்னு தெரியும்.
அப்போ அவருடைய நிலையை பார்த்தோம் அப்படின்னா எத்தனையோ பிரச்சனையில் இருப்பார், எத்தனையோ ஆர்கனைஸ் பண்ணணும், வருவாங்க போவாங்க நடந்துட்டுருக்கு. இப்போ மேலோட்டமான மனதை பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு டென்ஷன் இருக்குது, கோபம் வருது, எல்லாம் நடந்துட்டுருக்கு. அவருடைய ஆழ்ந்த மனதை பார்த்தா எப்படி இருக்கும்? ஒரு பெரிய பொறுப்பை நன்கு செய்து முடித்தோன்னு ஒரு திருப்தி இருக்கும். இப்போ ரெண்டு மனசை நம்ம பார்க்கலாம். மேலோட்டமான மனசு டென்ஷனில் இருக்கும், செயலில் இருக்கும், இரிட்டேஷனில் இருக்கும், உடம்பு கஷ்டமாக இருக்கும், தூக்கம் முழிச்சிருப்பார், எத்தனையோ பண்ணிகிட்டு இருக்கு. ஆனால் ஆழ்ந்த மனசு எப்படி இருக்குன்னா ஒரு நிறைவு. இந்த நிறைவு ஆழ்ந்த மனதில் இருக்கு. அதே போல நமக்கு எவ்வளவோ செயல் மேலோட்டமான மனது கடமைகள் இருந்தாலும் மோட்சங்கிறது ஆழ்ந்த மனதில் இருக்கின்ற நிரந்தர நிறைவு. அதுக்கு பேர் தான் மோட்சம். நம்ம மோட்சம் சொன்னால் அதுக்கப்புறம் தலையே வலிக்காதா, பல்லே வலிக்காதா, அப்படியெல்லாம் எடுத்துக்கூடாது. உடலுக்கு வர்ற வேதனை இருக்கும், சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்கும். சில பேர் நம்மை புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவமானப்படுத்துவாங்க, புகழ்வார்கள், அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும். ஆனால் ஆழ்ந்த மனதில் ஒரு நிறைவு, மகிழ்ச்சி, அந்த மகிழ்ச்சியைத்தான் நம்ம மோட்சம்னு சொல்கிறோம். அந்த மோட்சம் எதனால் வரும் அப்படின்னா ஒரு அறிவுனால நமக்கு வர இருக்கின்றது. அந்த அறிவை கொடுப்பது தான் இந்த நூல். இப்போ ஆழ்ந்த மனதில் இருக்கின்ற நிறைவுக்கு பேர் மோட்சம். அதனால் மோட்சங்கிற வார்த்தை நமக்கு அலர்ஜியை கொடுக்கக்கூடாது, அது நமக்கு பயத்தை கொடுக்கக்கூடாது. மோட்சங்கிறது கண்டென்ட்மெண்ட், திருப்தி. இதுக்கு இனி ஒரு சாஸ்திரத்தில் பயன்படுத்துகின்ற சொல் ஜீவன் முக்திகி. ஜீவன் சொன்னால் உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுதே முக்திகி. முக்திகி அப்படின்னா என்ன? விடுதலை. எதில் விடுதலை? இவர் தான் உயிரோடு இருந்து கொண்டிருக்கும்னு சொல்லியாச்சு, முதல் சொல் ஜீவன். அப்போ முக்தின்னு சொன்னால் கண்டிப்பாக உயிரிலிருந்து முக்தி கிடையாது, ஏன்னா ஜீவன் சொல்லிட்டோம். உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுதே விடுதலைனா எதிலிருந்து விடுதலை? நிறைவின்மையிலிருந்து விடுதலை. இந்த நிறைவின்மைக்கு சாஸ்திரத்தில் பயன்படுத்துகின்ற இனி ஒரு சொல் சம்சாரம். இப்போ சம்சாரத்திலிருந்து விடுதலை, இதெல்லாம் வேதாந்தத்தில் பயன்படுத்துகின்ற சொற்கள். இப்போ சம்சாரம்னா மனதில், ஆழ்ந்த மனதில் இருக்கின்ற நிறைவின்மை. அந்த நிறைவின்மை இருந்துகிட்டே இருக்கு. 90 மார்க் வாங்கினாலும் அந்த 10 மார்க்கை பார்க்கும்போது நிறைவின்மை வந்துடும். அப்படி அந்த ஒரு நிறைவின்மையிலிருந்து விடுதலை தான் மோட்சம். இப்படி மோட்சம் என்பது, மோட்சம்னாலும் விடுதலைன்னு அர்த்தம், முக்தினாலும் விடுதலை. ஜீவன் உயிரோடு இருந்து கொண்டிருக்கும் பொழுதே அடைகின்ற நிறைவு. அந்த பலனுக்காக அதற்கான சாதனை தான் இந்த நூல். இப்போ முதல் சொல்லல சாதன சதுஷ்டய சம்பத்தி என்கின்ற குணங்களுடன் கூடிய தகுதியானவர்களுக்காக மோட்சம் என்கின்ற பலனை சாதனையாக கொண்ட, இனி என்ன சப்ஜெக்ட் மேட்டர் இதில்? அடுத்த சொல் தத்துவ விவேக பிரகாரம் வக்ஷ்யாமக. வக்ஷ்யாமகன்னு சொன்னால் நான் சொல்ல போகின்றேன், இப்பொழுது நான் கூற இருக்கின்றேன் அப்படின்னு சொல்கிறார். வக்ஷ்யாமக தத்துவ விவேக பிரகாரம். இது சப்ஜெக்ட் மேட்டர் இங்கே சொல்கிறார். இங்கே என்ன சப்ஜெக்ட் மேட்டர் இருக்கு? தத்துவ விவேகம். விவேகம்னு சொன்னாலும் போதம்னு சொன்னாலும் ஞானம்னு சொன்னாலும் ஒரே பொருள். இப்போ தத்துவ விவேகம் என்றால் தத்துவ போதம், பிரகாரம் என்றால் முறை, மெத்தட் அப்படின்னு அர்த்தம். இப்போ தத்துவ விவேக பிரகாரம் என்றால் தத்துவத்தை ஆராயும் முறையை நான் கூறப் போகின்றேன். இப்போ தத்துவ விவேக பிரகாரம்ங்கிறதுக்கு அர்த்தம் தத்துவத்தை ஆராய்ச்சி செய்கின்ற முறையை, மெத்தட், மெத்தட் ஆஃப் டீச்சிங், அனலைசிங். எது? தத்துவத்தை பற்றிய ஆராயும் முறையை கூறப் போகின்றேன். இங்கே தத்துவம்னா அழியா பொருளை பற்றி. அப்போ இங்கே என்ன சப்ஜெக்ட் மேட்டர்? அனுபந்த சதுஷ்டயத்தில் இங்கே என்ன இருக்கு? சப்ஜெக்ட் மேட்டர் அழியாத பரம்பொருளை பற்றிய விசாரம். இதனுடைய பிரயோஜனம் மோட்சம். இது யாருக்கு என்றால், யாருக்கு சாதன சதுஷ்டய சம்பத்திங்கிற குணம் இருக்கோ அவர்களுக்கு.
அந்த சாதன சதுஷ்டய சம்பத்தினா என்னங்கிறது அடுத்தது ஒரு கேள்வி போல கேட்டு பதில் சொல்ல போறார். அதெல்லாம் நீங்க பலர் படித்திருக்கலாம். விவேகம், வைராக்கியம், மனக்கட்டுப்பாடு, முமுட்சுத்துவம் இவைகளெல்லாம் வரப்போகின்றது சாதன சதுஷ்டயமாக. இப்ப இந்த தகுதியை அடைந்தவர்களுக்கு இந்த பிரயோஜனத்துக்காக இந்த விஷயமானது என்னால் சொல்ல இருக்கின்றது என்று பிரேயரை முடிச்சதற்கு அப்புறம் இவர் அனுபந்த சதுஷ்டயத்தை சொல்லி இருக்கின்றார். இதுல சாதன சதுஷ்டயம்னு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்கு, அதை இனிமேல் விளக்க போகின்றார். இப்போ அடுத்ததா நம்ம பார்க்க போற கருத்து இந்த 4 தகுதிகள் என்ன அதை கூற இருக்கின்றார். அதை கூறியதற்கு பிறகு நேரடியாக விசாரத்திற்கு செல்வார். அது என்ன தத்துவ விவேகம், என்ன விசாரம் என்பதை செல்ல இருக்கின்றார். நாம் மேலும் அடுத்த வகுப்பில் தொடரலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.